ஹாய் ஹலோ வணக்கம். இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? தேங்காய் தான். தேங்காய் வந்து காஞ்சு போய் வச்சுருக்க தேங்காய். இதை வந்து எடுத்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்னுடைய 2 பொண்ணுங்களுக்கும் ஸ்கூல் டைமில் சாப்பிட்றதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேங்க. இதுக்கு வீட்டில் கோதுமை மாவு வச்சுருந்தோம்னா நம்ம அந்த கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து உப்பு கொஞ்சம், சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு போடக்கூடிய சோடா உப்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த நம்ம எடுத்து அந்த வர தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க. இது வந்து பவுடராக தான் வரும். அதனால் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மாதிரி கலந்துக்கலாம். இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இதே மாதிரி நான் வந்து காரமும் செய்கிறேன். இதே கோதுமை மாவு எடுத்து அதோடு சேர்த்து உப்பு, இட்லிக்கு போடக்கூடிய சோடா உப்பு இது ரெண்டுமே கலந்துட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா மிளகாய் பொடி அதோடு சேர்த்து ஓமம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பொண்ணு காரம் கேட்குறாங்க, ஒரு பொண்ணு ஸ்வீட்டில் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுமே செஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்குவாங்க, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரெண்டுமே செய்கிறேங்க. ஆனால் நான் குவான்டிட்டி வேறு ஆர்வ கலரில் அதிகமாக போட்டுட்டேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் செஞ்சு முடிப்பேன்னு தெரியல. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக வருங்க. அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய அம்மா தான் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. காரத்துக்கு ஓமம், மிளகாய் பொடி இது ரெண்டுமே கலந்து வச்சு நல்லா மசிச்சு பிணைஞ்சு அதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் எல்லாம் மேலே தடவி மூடி வச்சிட்டா போதுங்க. சப்பாத்தி மாவு மாதிரியே தாங்க. அதே மாதிரியே பிணைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரியே நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு பிணைஞ்சு உருட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக உருட்டினா போதும். ரொம்ப மெல்லிசாக உருட்டினோம்னா நல்லா உப்பி வராது. அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். சில பல ஆயுதங்களெல்லாம் வச்சு தான் நான் கட் பண்ணேன். ஒரு சில சமயம் கத்தி வச்சேன், இன்னொரு சமயத்தில் ஒரு குட்டி கிண்ணத்தை வச்சு கட் பண்ணேன். இது மாதிரி பல மாடலில் பல ஷேப்பில் கட் பண்ணி ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றா போடலை, ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்தேன். இதில் ஒரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் ஸ்வீட்டு, ஒரு சமயம் காரம், இப்படியே போட்டு காரம் செஞ்சுட்ருக்கும்போது போர் அடிச்சதுன்னா ஸ்வீட்டு செய்கிறது, இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு அதே மாதிரி மாற்றி எல்லா பாத்திரத்துலேயும் போட்டு வச்சிட்டேன். காரமும் இருக்குது, ஸ்வீட்டும் இருக்குது. 2 பாத்திரத்தையும் கலக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு சில இடத்துல கலந்துட்டேன், மற்றபடி எல்லாமே காரம் தனியாக, ஸ்வீட் தனியாக செஞ்சுட்டாங்க. பாருங்கள் நல்லா வயிற்ற தள்ளிட்டு உப்பிட்டு வருதா. இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு இதை வச்சு கெடாமல், 3 நாளுக்கு மேலே கெடாமல் இருக்கும். 3 நாளுக்குள்ளே தீத்துறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நான் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஏலக்காய் ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். வீட்டில் டைம் இருந்தால் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.